திரு இதயத்துல்லா சார், இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கறது அவங்க நோக்கி நகர்ந்துட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் விரிசல் ஆயிட்டே இருக்கு. இன்னும் நீங்க உங்க கூட்டணியே சரியா உறுதியாகலங்கிற கருத்தை கோவை சத்தியன் வைக்கிறார். நீங்க பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டீங்க அவர்கிட்ட. அவர் கொட்டைப்பாக்கு விலையை பத்தி இவ்வளவு நேரம் பேசினாரு. நீங்க கேட்ட எந்த கேள்விக்கு அதிமுகவும் பாஜகவும் முழுமையாக ஒன்று சேர்ந்துருக்கா, அதிமுகவும் டிடிவி தினகரனும் முழுசாக ஒன்று சேர்ந்துருக்காங்களா? சமீபத்தில் டிடிவி தினகரன் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க கட்சியில் அவங்க பிரச்சனைகள் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட 2021 இருந்த கட்சிகள் இப்போ இருக்கா? பாமகவில் பாதி தான் இருக்குது, தேமுதிக இன்னும் வரல. அதே மாதிரி 2019 இருந்த இந்த 2 கூட்டணியில் இருந்த நிலைமை இன்றைக்கி இருக்கா? நாங்கள் எப்படி இருக்கோம்? எங்கள்கிட்ட இருக்கிற கட்சி பூரா இருக்குது. கூடுதல் கட்சி மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. இன்னும் பலர் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், அந்த இருக்கிற கட்சிக்குள்ளதான் பிரச்சனை அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வைக்கிறாங்க. அழகாக சொன்னார் ராஜா தமிழ்மாறன். அதுதான் நானும் சொல்கிறேன், ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு பிரச்சனை கூடுதல் இடங்கள். நாங்களால் அந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டோம்னு உலகத்துக்கு தெரியுது. அல்லது அதிகார பகிர்வு காட்டணும், அது கொடுக்குறாங்க இல்லையாங்கிறது திமுக தலைவரும் திரு ராகுல் காந்தி முடிவெடுக்க போகிறாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் என்பது எஃகு மாதிரி இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்கோங்கிறது இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மாநில துணைத் தலைவர், அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எங்களில் சிலர் கேட்கலாம், அது கேட்குறது உரிமை இருக்குது. அதை கொடுக்காத முடிவு யார் எடுக்க முடியும்? திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைமையும் தான் முடிவெடுக்க முடியும். நாங்கள் நம்முடைய ராஜா சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி இருக்கோம்? திரு செல்வ பெருந்தகை ஏதாவது திமுகவோட கூட்டணியிலேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? திரு ராகுல் காந்தி எங்களோட கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருக்காரா? எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரா? நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த பேச்சு இனிமேல் தான் அவங்களுக்கு வரப்போகுது. எங்களுக்கு முந்தி வந்துருச்சு. என்ன முந்தி? எங்களுக்கு அதிகார உரிமையை வெளிப்படுத்துறது இல்லை சார். ஆனா ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் போதுதான் அந்த கூட்டணிக்குள்ள சிக்கலாங்கிற கேள்வி வருது. கூட்டணியின் தலைமைன்னு என்ன அர்த்தம்? இல்ல, அதுதான் அவங்க கேக்குறாங்க. ராகுல் காந்தி எங்கேயாவது கண்டிச்சாங்களா? கேட்கிற கேள்வி தலைமைனா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் இருக்கிறது பேர் தலைமையா? தலைமைனா 10 பேர், 10 கருத்து இருந்தா தான் தலைமை. ஏன் 10 கட்சி இருக்கு? திமுகவுடைய கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஏறத்தாழ ஒன்னா இருக்கு. அதிமுக கொள்கையும் பிஜேபி கொள்கையும் மதவாத கொள்கை அவங்களுக்கு ஒன்னா வந்துட்டாங்க. அப்ப ஏன் 2 கட்சி வச்சிருக்காங்க? நினைச்சிருந்தா அமித்ஷா அவர்களே எடப்பாடியோட சேர்த்து மோடி எம்கேன்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் மோடி எம்கே ஆரம்பிக்கல? நீங்க சொல்றது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை, அதுக்கு 10 கருத்து வரலாம். ஆனா தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படுறதுங்கிறதும் தானே கட்சியினுடைய ஜனநாயகம். தலைமை சொல்றதுல சில குறைகள் இருந்தா எடுத்து சொல்வது எல்லாருக்கும் உள்ள உரிமை தான். அது கடமையாக கூட இருக்கலாம். நான் சொல்றது, எங்களை பொறுத்தவரை எங்க தலைமை, தமிழ்நாட்டு தலைமையோ அகில இந்திய தலைமையோ, நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் இல்லைன்னு யாராவது இந்த 3 பேர்ல ஒருத்தர் சொன்னாங்களா? கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ் சொல்லக்கூடிய இந்த கருத்துங்கிறது உங்க கூட்டணியை பாதிக்காதா? நான் கேட்கிறேன், இப்போ கூட்டணியில் சேர்ந்தவங்க ஏற்கனவே என்ன பேசிக்கிட்டாங்க? அதே 420 நம்பிக்கை துறை இந்த மாதிரி திரு ராஜா கண்ணப்பன் எங்களை பற்றி பேசினாரா? இல்லை நாங்கள் அவரை பற்றி பேசியிருக்கோமா? எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த தொகுதி வேணும்னு கேட்டிருப்போம், இத்தனை தொகுதி வேணும்னு கேட்டிருப்போம், அதுக்கு தான் பதில் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஒரு நாளும் ஒட்டும் உறவும் பாஜகவோட இனிமே இல்லை அப்படின்னு சொல்ல. திரு ஜெயக்குமார், என் தோல்விக்கு காரணமே இத்தனை வருஷம் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றவனை தோற்கடிச்சது பாஜக. அதே மாதிரி சண்முகம் அவர்கள், விழுப்புரம் சண்முகம் அவர்கள் சொன்னார். இதையெல்லாம் சொன்னது யாரு? அதிமுக தான் சொல்லுச்சு. நாங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல. நாங்க கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு அதிகார பகிர்வு. சார், காங்கிரசினுடைய தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இப்ப களத்துல ஒண்ணா வேலை செய்வாங்க. 2 பேர் இங்கே ஒண்ணா இருக்கோம், நாளைக்கு ஒண்ணா இருப்போம். இன்னைக்கு ஒண்ணா இருக்கோம், நாளைக்கு ஒண்ணா இருப்போம். 1-2 பேர் கேட்கறது, சில உரிமைகளை கேட்கறாங்க. கொடுப்பாது மேலும் செய்யக்கூடிய அவங்க கடமை. நாங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தமிழ்நாட்டில் ஒன்றாக இருக்கிறது. தொண்டர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் செய்யக்கூடியதுதான் ஊடகத்தில் பெருசாக வரும். அதுக்கு பேர் தான் ஊடக வெளிச்சங்கிறது. ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடிய நாங்கள் 99 பேரும் நாங்கள் காமிக்க முடியாது. நாங்கள் ஒன்றாக இருக்கோம். அதை ஊடகமும் போடாது. எங்கே நன்றாக இருக்கிறதோ, ஒன்றாக இருக்கிறதோ, அது வென்றாக ஆக போகுதோ அதை ஊடகங்கள் வெளிப்படாது. இப்போ நான் கேட்குறேங்க, இதே தானே சார் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது நீங்களும் பேசுறீங்க. ஒரு சின்ன உதாரணம். நான் 53 வருஷம் தலைவர் காங்கிரஸுக்கு.
காங்கிரஸில் இருக்கேன், நீண்ட காலமாக இருக்கேன். யாரோ சிலர் வந்து பேசும்போது அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை போடுற அளவுக்கு வர்றாங்க. ஏன் எங்களை மாதிரி ஆளுகளை போடுறதில்ல? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லக்கூடிய எங்களை எந்த டிவி ஊடகமாவது ஒரு பிரத்யேக பேட்டின்னு சொல்லி எங்களை போடுறாங்களா? எங்கே ஒரு பிரிசல் இருக்கோ, எங்கே ஏதாவது ஒரு பிசிறு இருக்கோ அதுக்கு தான் வேல்யூ கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம், எங்களுக்கு கவலை இல்லை. நான் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இன்னைக்கு நான் காங்கிரஸில் இருக்கேங்கம்மா. 14 முறை எனக்கு காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் எனக்கு சீட்டு கொடுக்கல. 89 கொடுத்துச்சு, அதுக்கு பிறகு கொடுக்கல. அதுக்கு நான் காங்கிரஸ் விட்டு போயிட்டேன்னா காங்கிரஸ்க்காக இருக்கேன். ஏன் இருக்கேன்? பெருந்தலைவர் காமராஜர் என்னை அழைத்து வந்தார் அந்த கட்சிக்கு. அதனால காமராஜருக்கான பதவியை பற்றி கூட இது மாதிரி லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் இன்னைக்கு இருக்காங்க. ராகுல் காந்திக்காக வேண்டி, அந்த காங்கிரஸை வளர்ப்பதற்காக வேண்டி பாஜக எந்த உரிமையிலும் வந்து இந்த நாட்டை நீங்க வெளிப்படுத்தின அதிருப்தி மாதிரியான டோன்ல தானே வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களை வெளிப்படுத்துறாங்க சார். அதுதான் சொல்றேன். நாங்க 99 பேர் அமைதியா இருக்கோம், ஒன்னா இருக்கோம். 1% என்ன அர்த்தம்? பல லட்சம் பேர்ல 1% ஒரு 5 பேரோ 50 பேரோ 100 பேரோ. இவங்க சொல்றது தானமா ஊடகங்கள் போடுது. என்னைக்காவது என்னைய எந்த ஊடகமாவது நீங்க இப்படி இருக்கீங்களே, ஏன் இருக்கீங்கன்னு கேட்குதா? கேட்கல. என்ன காரணம்? எங்கேயுமே பிரச்சனைகளை பெரிதாக்குவது, பூனையை பூதகரமாக்குவது, இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. அப்ப நேர்மைக்கோ நாணயத்துக்கோ அல்லது உண்மைக்கோ மரியாதை குறைவு என்பது உலகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தா அதை பூதாகரமாக்குவது தான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. நாங்க நல்லாவே இருக்கோம், ஒன்றாக இருக்கோம், நன்றாக இருக்கோம், வென்றாகவே இருக்க போறோம். எங்களுக்கு 200 இடங்களுக்கு மேல முதல் சொன்னது நான் நடக்கும். அதான் சார், ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விரிசலை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. அலையன்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னும் உறுதிப்படுத்தலன்னு விஜயதரணி சொல்றாங்க. அவங்க ஒன்றும் திரு கேசி வேணுகோபால் இல்லை, அவங்க ஒன்றும் திரு ராகுல் காந்தி இல்லை. உங்கள் முன்னால், மக்கள் முன்னால் அவர் என்ன பேசினார் வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் தொலைக்காட்சியில் இதைத்தான் சொல்லிட்டு வர்றேன். இந்த கூட்டணி எஃகு போன்று இருக்கிறது, பாறாங்கல் போன்று இருக்கிறது. எங்களுக்குள் சிறு சிறு விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களாவது 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். சீட்டு எவ்வளோ என்னன்னு பேசுறதுக்கு. இன்னும் அவங்க இன்னும் முதல் கட்டத்திலேயே இன்னும் முடிவில் இல்லை, இன்னும் கட்சிகளை சேர்க்காம இருக்காங்க. எங்களை பொறுத்த அவங்க தொகுதி பங்கீடு தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள பேச வேண்டாம். ஏமா தொகுதி பொங்கல் தேமுதிக வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே. சின்ன சின்ன கட்சிகளில் பல கட்சிகள் இன்னும் வரல. அதனால் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், கூடுதலாக எங்களோட சேர்ந்துருக்காங்க. இதுதான் நாங்கள் கேட்கணுமா? காங்கிரஸ் இந்தி கூட்டணின்னு சொல்லுன்னு நாங்கள்லாம் கேட்கணும். நாங்கள் கேட்கல. எங்களை பொறுத்தவரை அடுத்தவங்களை உழைப்பை நாங்கள் சாப்பிட தயாராக இல்லை. நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அதிமுகவை கழுத்தை பிடிச்சி முறுக்கிற வேலையை நாங்கள் செய்யலை. எண்டு கூட்டணியா அது என்டிஏ கூட்டணியான்னு காலம் பதில் சொல்லணும். அது இருக்கட்டும். உங்களுக்கு 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ந்து 20 வருஷமாக பயணிக்கிறோம். இடையில 1 வருஷம் நாங்கள் கூட்டணியில் இல்லாமல் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் கூட்டணி இல்லாமல் இல்லைனால நாங்கள் 2 பேருமே ஒரு பின்னடைவை சந்தித்தோம். அதன் பிறகு இன்றைக்கு வரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவங்கள மாதிரி போன வருஷம் ஒரு கூட்டணி, இந்த வருஷம் கூட்டணி, 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கூட்டணிங்கிறது இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கோம். 3வது ஏதோ விருது கொடுக்கறதா சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் எதையும் கேட்கவும் இல்லை, எப்பவும் கேட்டதும் இல்லை. என் கட்சியிலே எனக்கு சீட்டு கொடுன்னு நான் சண்டை போடாத ஆளு. அதனால தேர்தலுக்கு தேர்தல் வியூகங்கிறது மாறாதா? அந்த அடிப்படையில் தானே அமைக்கிறாங்க. நான் கேட்கறது காங்கிரஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? என்ன நடந்தது இல்லையா? இப்போ இந்த மாதிரி கூட்டணி மாறுறது, கட்சிகளோட கூட்டணி மாத்துறது. நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கமாக சொன்னேன். 20 ஆண்டுகளாக, 21 ஆண்டுகளாக, ஒரு ஆண்டை தவிர நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இவங்க மாதிரி போன வருஷம் பார்லிமெண்ட்டில் ஒரு கூட்டணி, அதுக்கு முந்தின வருஷம் சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி, அப்படிலாம் இல்லை. அப்போ யார் இருந்தா 19ல் உங்களுக்கு தெரியாது இல்லை? இந்த டிடிவிலாம் எங்கே இருந்தா, அதுக்கு முன்னே எங்கே இருந்தாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? இன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் ஓபிஎஸ் எங்க போனாரு? அதிமுகவுல ஒரு பகுதி தலைவர் கூட்டணியில இருந்தது இல்லையா? அதனால நான் சொல்ல வருது, அமைச்சரவையிலே இருந்தாங்கல்ல. இப்ப சொல்றது எங்க கூட்டணியை பத்தி சொல்றேன். 20 வருஷம் திமுகவோட நீங்க இருந்தீங்க, திமுக அங்க இருந்துச்சு பாஜகவோட. சரி, சொல்லி முடிச்சாச்சா? அதனால நீங்க தான் குறுக்க பேசாதுன்னு சொன்னீங்க, நான் பேசுறது நீங்களே பேசுறதால நானும் அதே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொன்னீங்க, தனிப்பட்ட தாக்குதல். இப்ப அப்படி பார்த்தா பெண்களுக்கு எதிராக திரு நயினார் நாகேந்திரன் நான் தப்பாக பேசிட்டேன்னு ஒத்துக்கிட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதுதான் பெருந்தன்மை. அப்போ நீங்கள் பெண்களுக்கு எதிராக நீங்கள் பேசிவிட்டு அடுத்தவங்களை பெண்களுக்கு எதிராக பேசணும்னு சொல்லக்கூடாது. 3வது நீங்கள் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், நான் ஏதோ விருது வாங்கினதுனால திமுகவுக்கு பேசணும். நான் தொடர்ந்து
நீண்ட காலமாக என்னைக்கெல்லாம் எங்கள் கூட்டணி இருக்கோ அன்னைக்கிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் கூட்டணிக்கு திமுகவுக்கு நான் பேசாமல் யார் பேசுவா? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு மோசமாக பேசணும் பேசுறீங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல. நீங்கள் காங்கிரஸில் சீட்டு வாங்கினீங்க, அதை தூக்கி போட்டதுனால ஒரு இடைத்தேர்தலை உருவாக்குனீங்க. இதெல்லாம் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் பேசணும் எவ்வளோ பேசல. ஏன் பேச விரும்பல? ஏன்னா அது வேற விஷயம். நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரே ஒரு வரிதாங்க. நாங்க ஏன் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஒண்ணா இருக்குன்னு சொன்னா, தமிழ் மக்களுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய நன்மை, இன்னைக்கு சமூக நீதி, இதற்காகத்தான் நாங்க திமுக. ஒரே ஒரு கருத்து மட்டும். 2010 அதாவது 16 இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு நீட்டு கையெழுத்து போட்டதுலேருந்து, உதயமின் திட்டத்தில் போட்டதுலேருந்து, தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுலேருந்து பல்வேறு விஷயங்களை அடிமையாக செய்தவர்கள் அவர்கள். எங்களை முரட்டடிமை இல்லாங்க, நாங்கள் அடிமை இல்லைங்கிறனால தான் எங்களுக்குள்ள இப்போ பேசுகிறேன். நான் உங்களோட